Assalamu alaikum friends, welcome back to my channel Smart Homemaker Tamil. இன்னைக்கு ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய mealmaker gravy ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நீங்க ரைஸ்ல சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சைடு டிஷ்ஷா வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இப்பதான் பார்க்கறீங்க அப்படினா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கூட எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு மீல் மேக்கரை ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதை நல்லா தண்ணியெல்லாம் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஜஸ்ட் ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நீங்கள் லேசியாக ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா இன்றைக்காச்சு. ஸோ அன்றைக்கி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் நீங்கள். ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வதக்கிக்கலாம். பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு வாசனைக்கு தான். இது சேர்த்தோம்னா நல்ல வாசமாக இருக்கும். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பச்சை வாசம்லாம் போனதும் நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மீல் மேக்கர்லேருந்தே நல்லா உங்களுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி விடும். ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் மீல் மேக்கரில் இந்த அளவு தண்ணி விட்டுருக்கு. நம்ம எவ்வளோ தான் அதை ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்தாலும் கொஞ்சம் தண்ணி இருக்க தான் செய்யும். நீங்கள் அந்த சுடு தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறத ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் மீல் மேக்கர் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி செமி கிரேவி மாதிரி தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு 2 பத்து தேங்காய் கூட நீங்கள் பேஸ்ட்டை அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா குழம்பு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுடைய கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ இது மாதிரி ரெசிபீஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.